கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பெயர் மகிமையின் நேரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகம் முழுவதும் இருந்து பார்க்கிற அனைத்து நேயர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தை? வேதம் சொல்லுகிறது. யோபு 15:11 நாம் பார்க்கும்பொழுது அதிலே தேவன் பேசிய ஒரே ஒரு வரியை நாம் கவனிப்போம். தேவன் அருளிய ஆறுதல்கள். யோபு 15:11 தேவன் அருளிய ஆறுதல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த மாசத்துல நம்ம தியானித்தோம் தேவன் அருளிய வார்த்தைகள். அதற்கு முந்தைய மாசத்துல தேவன் அருளும் பலன்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிறது இந்த நாட்களிலே இந்த மாதத்துக்குரிய இந்த நாட்களுக்குரிய வார்த்தை என்னவென்று சொன்னால் தேவன் அருளும் ஆறுதல்கள். தேவன் ஆறுதல் அருளுகிற தேவன். தேவனிடத்தில் வரும்போது நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். பிசாசு சாபங்களை கொடுக்கிறான், தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பிசாசு சாபங்களை மக்களுக்கு அருளுகிறான். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை வேதத்தின் வழியாக யோபுக்கு புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. தேவன் அருளும் ஆறுதல்கள். ஆண்டவர் ஆறுதல் அருளுகிறவர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆறுதல் வேண்டும்? உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா அநேகர் பாரங்களை சுமக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறாங்க. குடும்ப பாரத்தை சுமக்கிறாங்க, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் பாரத்தை சுமக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற பண கஷ்டத்தின் பாரங்களை சுமக்கிறாங்க, வியாதியின் பாரங்களை சுமக்கிறாங்க. உண்மையிலே சிலர் பாவத்தை சுமந்துக்கிட்டு அலைகிறாங்க. இப்படி பாரங்களை சுமக்கிறார்கள். இயேசுவினிடத்தில் வரும்போது ஆண்டவர் பாவங்களெல்லாம் நீக்கி அந்த சுமையை லகுவாக்கி அவர்களை விடுதலை பெற்ற மனிதனாக மாற்றுகிறார். ஆகினால தான் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரின் நிலத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். வருத்தத்தோடு இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? பாரம் சுமக்கிறீங்களா? உங்களால் முடியலையா? ஐயோ என்னால் முடியலையே, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போவேன் அப்படின்னு சிலர் கதறி கதறி அழுது கொண்டே இருக்கிறார். சிலர் அழுது அதுக்கு மேலே அழ முடியலை. அவர்களுக்குள்ளே சாப்பிட முடியாமல் அநேக நோய்கள் தாக்கி படுக்கையிலே ஆகிவிடுகிறார்கள். சிலர் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனக்கு தானே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடந்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு 3வது வீட்டில் ஒருவர் தற்கொலை செய்து செத்து போனார். ஏன் தற்கொலை செய்தார்னு சொன்னால், அவர் குடிக்கிறவர், நல்ல சாராயம் குடிக்கிறவர். குடித்த குடி போதையில் அந்த பிசாசு குடிவெறியின் ஆவி அவரை அப்படியே கொண்டு போய் தற்கொலையில் உண்டாக்கி அவர் செத்து போனார். அவர் சாவக்கூடிய வயசு இல்லை, இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் வாழலாம். நல்ல பிள்ளைகள், நல்ல பேரப்பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல மனைவி. ஆனால் அவர் செத்து போயிட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பொல்லாத பாவ பாரம், குடிவெறியின் ஆவி, குடிக்கு அடிமையாக இருந்ததுனால அந்த ஆவி அவரை தற்கொலைக்குள்ளாக வழி நடத்திட்டு. எவ்வளோ வருத்தம், எவ்வளோ வேதனை. அருமையானவர்களே,
உங்கள் குடும்பத்தில் குடிக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தில் சண்டை வருதா? உங்கள் குடும்பத்தில் குடிவெறியின் ஆவி இருக்கா? உங்கள் குடும்பத்தில் சாபத்தின் ஆவி இருக்கா? விடுதலை பெறணும்னா நீங்கள் இயேசுகிட்ட தான் வரணும். இயேசு ஒருவரே உங்களுக்கு இளைப்பாறுதலை, ஆறுதலை தர முடியாதுல. அப்படி இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன வேணாலும் செய்யும், அது யாரை வேணாலும் அழிச்சிரும். அவ்வளோ பொல்லாத பிசாசு, குடிவெறியின் ஆவி, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட பாரம் சுமக்க முடியாமல் சில தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதான் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு வருத்தத்தோடு இருக்கிறீங்களே, பாரம் சுமக்கிறீங்களே, நீங்கள் என்னிடத்துல வாங்க, என் சபைக்கு வாங்க, என் சத்தியத்தை கேட்க வாங்க, என் வசனத்தை கேளுங்க. இயேசு சொல்லுகிறார். அவர் ஆறுதல் சொல்லுகிறவராக இருக்கிறார், ஆறுதல் வழங்குகிறவராக இருக்கிறார், ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன விதத்தில் ஆறுதல் தேவை என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவினிடத்தில் வரும்போது அதை விளக்கி சொல்லி உங்களுக்கு நல்ல ஆறுதலை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன், அதுவும் இளைப்பாறுதல் தருகிற தேவன். இளைப்பாறுதல் என்று சொன்னால் திருப்பி அந்த பிரச்சனை வராதபடி தொடர்ந்து நமக்கு ஆறுதல் தருகிறவர் என்று அந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆறுதல் தருகிறவர் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த வசனம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, 4வது வசனத்தை வாசிக்கும்போது, அதில் 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே இன்னொரு படி ஆண்டவர் வித்தியாசமாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. சகலவிதமான வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆறுதல் சொன்னால் ஒரே ஒரு காரியம் அல்ல, நிறைய விஷயங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. சகலவிதமான ஆறுதலின் தேவன். சகலவிதமான ஆறுதல்னா என்ன? அப்போ எதுக்கெல்லாம் ஆறுதல் தரணும்? அவர் நமக்கு ஒரு காரியம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பாவம் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு ஆறுதல் கிடைக்காம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சகலவிதமான ஆறுதலின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்கள், யாருக்கு ஆறுதல் தேவை? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல். அவர்களுக்கு வீடு இல்லை, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆகாரம் இல்லை, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் வஸ்திரம் இல்லை, சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் எந்த உதவியும் இல்லை. 2 கொரிந்தியர் 7:6 சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யார் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இந்த லிஸ்டில் இருக்கக்கூடுமானால் உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்வார். 7:6 அப்படி சொல்லியிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாருங்க, யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? வருத்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார், பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இங்கே பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் யார்? ஒன்றுமே இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். வருஷந்தோறும் சிலர் மாதந்தோறும் வஸ்திரம் எடுக்கிறாங்க, சிலர் 3 மாதத்துக்கு ஒரு வஸ்திரம் எடுக்கிறாங்க, சிலர் வருஷத்தில் ஒரு முறை தான் வஸ்திரம் எடுக்கிறாங்க, சிலர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வஸ்திரம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறவங்களாம் வஸ்திரம் இல்லாதவங்க. எவ்வளவு சிறுமை, எவ்வளவு கஷ்டம். அதில் அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. வஸ்திரம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள் ஆறுதல் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யணும் தேவன். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவன் ஆறுதல் செய்கிறார்.
வீடு கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு, சிலருக்கு ஆகாரம் சரியாக கிடைக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் ஆகாரம் கிடைக்கும், 3 வேளையும் ஆகாரம் கிடைக்கிறது இல்லை. இப்படிப்பட்டவர்கள்லாம் சிறுமைப்பட்டவர்கள், உதவி இல்லாதவர்கள், முன்னேற வழி இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள். இப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்து, நன்மை செய்து, ஆசீர்வாதம் கொடுத்து ஆறுதலை அளிக்கிறார். அதுதான் இயேசுங்க, அதான் இயேசு. உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கலாம், எத்தனையோ முக்கிய விஐபிகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்ய முடியாததை என் தேவன் ஆறுதல் அளித்து அவர் அணைத்து கொள்ளுகிற அன்பின் தெய்வமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கும் போது அதில் இன்னொரு கூட்டத்தாரை தேவன் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 1:4 அங்கே ஆறுதல் செய்கிறார். யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? எப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார்? தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். தேவன் ஆறுதல் அருளுகிறார். அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல். சிலர் உபத்திரவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், ஆனால் உபத்திரவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியும் சொல்ல முடியாது, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உபத்திரவத்தினால, பாடுகள்னால அவர்கள் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாக எடுத்துக்கிட்டா, ஒருவருக்கு வயிற்றுல கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வயிற்றுல கட்டி, பெண்ணோ ஆணோ, ஆனால் வயிற்றுல கட்டி இருக்குது. இப்போ எனக்குள்ள கட்டி இருக்குன்னு சொன்னால் ஏத்தாப்புல உள்ள ஆள் என்ன சொல்லும்? நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு வயிற்றுல கட்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் அவங்ககிட்ட சொல்கிறதில்லை, யாருக்கிட்டையும் சொல்கிறதில்லை. அப்படியே இருப்பாங்க. இந்த உபத்திரவத்தை சகித்து, இந்த பாடுகளை சகித்து தனக்குத்தானே வேதனையோடு இருப்பார்கள். இது உபத்திரவம். இப்படிப்பட்ட உபத்திரவம் வியாதியின் மூலமாய் நமக்கு பிசாசு கொடுக்கிற உபத்திரவம். இந்த உபத்திரவத்தில் நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. தேவன் அப்படி தொட்டு ஒரு நொடியில் நம்மளை சுகமாக்கி விட முடியும். அந்த கட்டி இல்லாமல் போக பண்ணிவிட முடியும். அந்த கட்டி மறைந்து போக பண்ணிவிட முடியும். அந்த கட்டி கரைந்து போக பண்ணிவிட முடியும். தேவன் அந்த இடத்துல நல்ல சுகத்தை தர முடியும். இவ்வளோ பெரிய கட்டி ஆனாலும் அது கரைந்து போயிடும். ஏன்னு சொன்னால் அவர் வல்லமை உள்ள தேவன். கட்டிகளை மறைய பண்ணுகிறவர், நோய்களை சுகமாக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறவர், இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். அவரிடத்தில் திரளான வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையில நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சுகமாகிவிடும். பாருங்க, இங்கே அங்கே அந்த கட்டியினாலே வருகிற உபத்திரவத்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுகிற மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன். அதனால தான் அவருக்கு சொல்லுது சகல விதமான ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 1:3 அதான் வாசிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன். எல்லா விதமான ஆறுதல்களையும் அவர் அருள் செய்ய வல்லவர். முதல்ல பார்த்தோம், பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆறுதல், வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். 2வது பார்த்தோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல். இப்போ 4வதாக உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள இருக்கீங்க? எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக இருக்கீங்க? எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறீங்க? உங்க உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். நமக்கு நாமே பிசாசு வியாதியின் மூலமாய் கொடுக்கிற உபத்திரவம் இருக்கிறது, மக்களால் வருகிற உபத்திரவம் இருக்கிறது, பிசாசால் வருகிற உபத்திரவம் இருக்கிறது, நம்ம வேலையிலே நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் மூலமாய் வருகிற உபத்திரவங்களும் இருக்கிறது. திரளான உபத்திரவங்கள் பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளிலே இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார். சகலவிதமான ஆறுதலின் தேவன், ஆறுதல் அருளுகிற தேவன். பாருங்க, அடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் 11ஆம் அதிகாரம்
31வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனித்து முடித்து விட போகிறோம். யோவான் 11:31. யோவான் அதிலே தேவன் சொல்லுகிறார், மரியாளும் மார்த்தாளும் இருந்த மரியாளுக்கு ஆறுதல் இல்லை. மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். தன் சகோதரன் இறந்து போனான் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் இல்லை. அவள் ஆறுதல் சொல்லும்படியாக யூதர்கள் வந்திருந்தார்கள். அப்போ அங்கே அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இயேசு. இயேசு அங்கே வருகிறார். அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். 4 நாட்கள் ஆன பின்பு செத்த 4 நாட்கள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பி அவனை ஜீவனை கொடுத்து அவனை கொடுத்து அந்த மனுஷனை உயிரோடு கொடுத்து இறந்து போனவனை உயிரில் உள்ளாய்க்கு நிற்க பண்ணி அங்கே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். 6 காரியங்களை பார்த்தோம். அழுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அடுத்து ஸ்தோத்திரம், வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னும் 20 விதமான துயரங்கள், வேதனைகள் இருக்கிறது. இவைகளில் எல்லாவற்றிலும் சகல விதமான ஆறுதலையும் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஆறுதல் அருளுகிறார். உங்களுக்கும் ஆறுதல் அருளுவார். ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தொடும். ஆறுதல் படுத்துவீராக. அவர்கள் என்ன வேண்டி நிற்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும். அவர்கள் சுகமடைவார்களாக, சமாதானம் பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். வருத்தங்கள் நீங்கட்டும், துயரங்கள் நீங்கட்டும், உபத்திரவங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கஷ்டங்களும் பாடுகளும் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகள் கிடைப்பதாக, ஆறுதல் கிடைப்பதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.